வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஆடம்பர வாழ்க்கையின் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மைதானத்தில் படைக்கும் சாதனைகளை விட அவர்களின் நிஜ வாழ்க்கை மிகவும் பிரம்மாண்டமானது. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் இந்த நட்சத்திர வீரர்கள் தங்களின் பயணத்திற்காக சாதாரண விமானங்களை பயன்படுத்துவதில்லை, மாறாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொந்த பிரைவேட் ஜெட்களில், அதாவது தனிப்பட்ட சொகுசு விமானங்களில்தான் பயணிக்கிறார்கள். ஆனால் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்குவது அவ்வளவு எளிதானதா? அதனை பராமரிக்க ஆகும் உண்மையான செலவு என்ன என்பதை பற்றி எந்தவிதமான யூகங்களும் இன்றி அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். முதலில் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பயன்படுத்தும் பிரைவேட் ஜெட்களின் மதிப்பை பற்றி பார்ப்போம். கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். சச்சின் டெண்டுல்கர் பயன்படுத்தும் பிரைவேட் ஜெட்டின் மதிப்பு சுமார் 260 கோடி ரூபாய் ஆகும். அடுத்ததாக இந்தியாவின் முன்னாள் கேப்டன் மற்றும் ரசிகர்களின் செல்ல பிள்ளையான எம்.எஸ். தோனி சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரைவேட் ஜெட்டை வைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல இந்திய அணிக்கு முதல் உலகக் கோப்பையை வென்று தந்த ஜாம்பவான் கபில் தேவ் அவர்களும் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரைவேட் ஜெட்டை சொந்தமாக வைத்துள்ளார். தற்போதைய கிரிக்கெட் உலகின் ரன் மெஷின் விராட் கோலி மற்றும் அவரது மனைவி அனுஷ்கா சர்மா ஆகியோர் செஸ்னா 680 சைட்டேஷன் சாவரின் எனப்படும் அதிநவீன பிரைவேட் ஜெட்டில் அடிக்கடி பயணிக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட விமானத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 125 கோடி ரூபாய் ஆகும். இது தவிர இளம் நட்சத்திர வீரரான ஹர்திக் பாண்டியா சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரைவேட் ஜெட்டை பயன்படுத்துவதாக செய்திகள் வந்தாலும் அவர் பெரும்பாலும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சார்ட்டர் விமானங்களையே பயன்படுத்துகிறார் என்று விமான போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பிரைவேட் ஜெட்டை வாங்கிவிட்டால் செலவு முடிந்துவிட்டதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. ஒரு தனிப்பட்ட விமானத்தை வாங்குவதை விட அதனை பராமரிப்பதுதான் உலகிலேயே மிகவும் செலவு பிடிக்கும் ஒரு விஷயம் ஆகும். ஒரு பிரைவேட் ஜெட்டின் உண்மையான செலவு அல்லது ட்ரூ காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் என்பது பல மறைமுக கட்டணங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு செலவுகள், அதாவது மெயின்டனன்ஸ் அண்ட் ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ். ஒரு நடுத்தர அல்லது பெரிய அளவிலான பிரைவேட் ஜெட்டை முறையாக பராமரிக்க வருடத்திற்கு சுமார் 1 மில்லியன் முதல் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகும். அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 8 கோடி முதல் 33 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு வருடமும் வெறும் பராமரிப்பு பணிகளுக்காக மட்டுமே செலவிட வேண்டும். விமானத்தின் இன்ஜின் பரிசோதனை, உதிரிபாகங்கள் மாற்றுவது மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்வது என அனைத்தும் இதில் அடங்கும். இரண்டாவதாக விமானிகளுக்கான சம்பளம். பிரைவேட் ஜெட்டுகளை இயக்க சாதாரண கமர்சியல் விமானிகளை பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட விமானத்தை இயக்குவதற்கான பிரத்யேக சான்றிதழ் பெற்ற டைப் சர்டிஃபைட் பைலட்டுகளை மட்டுமே பணியமர்த்த வேண்டும். இவர்களுக்கான ஆண்டு சம்பளம் மற்றும் விமான பணிப்பெண்கள் மற்றும் தரைக்கட்டுப்பாட்டு ஊழியர்களுக்கான செலவுகள் என வருடத்திற்கு பல கோடிகள் செலவாகும். மூன்றாவதாக எரிபொருள் செலவு. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் எனப்படும் விமான எரிபொருள் மிகவும் விலை உயர்ந்தது. பெரிய ரக பிரைவேட் ஜெட்டுகள் 1 மணி நேர பயணத்திற்கு பல 100 லிட்டர் எரிபொருளை குடிக்கும். எனவே நீண்ட தூர பயணங்களின் போது எரிபொருள் செலவு மட்டுமே பல லட்சங்களை தாண்டும். நான்காவதாக பார்க்கிங் மற்றும் ஹேங்கர் கட்டணங்கள். நீங்கள் உங்கள் காரை நிறுத்துவதற்கு பார்க்கிங் கட்டணம் செலுத்துவது போல பிரைவேட் ஜெட்டுகளை விமான நிலையங்களில் நிறுத்தி வைப்பதற்கு ஹேங்கர் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி அல்லது மும்பை போன்ற சர்வதேச விமான நிலையங்களில் பிரைவேட் ஜெட்டை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க ஒவ்வொரு நாளும் பல ஆயிரங்கள் முதல் லட்சங்கள் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக இன்சூரன்ஸ் எனப்படும் காப்பீட்டு தொகை. பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான விமானத்திற்கு காப்பீடு செய்வது கட்டாயமாகும். விமானத்திற்கு ஏற்படும் சேதங்களை ஈடுகட்டும் ஹல் இன்சூரன்ஸ் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் விபத்துகளுக்கான லயபிலிட்டி இன்சூரன்ஸ் என வருடத்திற்கு பல கோடி ரூபாய்களை காப்பீட்டு பிரீமியமாக செலுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய செலவுகள் இருப்பதால்தான் பல பணக்காரர்கள் மற்றும் சில முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் சொந்தமாக விமானத்தை வாங்குவதற்கு பதிலாக சார்ட்டர் பிளைட் எனப்படும் வாடகை விமானங்களை அதிகம் நாடுகிறார்கள். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டின் விமான போக்குவரத்து தரவுகளின்படி இந்தியாவில் ஒரு பிரைவேட் ஜெட்டை வாடகைக்கு எடுக்க 1 மணி நேரத்திற்கு சிறிய ரக விமானங்களுக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையும், நடுத்தர ரக விமானங்களுக்கு 3 முதல் 4 லட்சம் ரூபாய் வரையும், பெரிய மற்றும் அதிநவீன சொகுசு விமானங்களுக்கு 6 முதல் 8.5 லட்சம் ரூபாய் வரையும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த வாடகை முறையில் பராமரிப்பு, சம்பளம், பார்க்கிங் போன்ற எந்த தலைவலியும் வாடிக்கையாளர்களுக்கு இருப்பதில்லை. எனவேதான்
ஹர்திக் பாண்டியா போன்ற பல முன்னணி வீரர்கள் தங்களது தேவைகளுக்கு ஏற்ப வாடகை பிரைவேட் ஜெட்டுகளை பயன்படுத்துவதை ஒரு புத்திசாலித்தனமான முதலீடாக கருதுகிறார்கள். மொத்தத்தில் ஒரு பிரைவேட் ஜெட்டில் பயணிப்பது என்பது வெறும் ஆடம்பரம் மட்டுமல்ல, அது ஒருவரின் நேரம், பாதுகாப்பு மற்றும் அந்தஸ்தின் அடையாளம் ஆகும். ஆனால் அந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள டைக்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் பல கோடி ரூபாய்கள் தண்ணீராக செலவழிக்கப்படுகிறது என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து இதுபோன்ற பிரத்யேக தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.